ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான ப்ரைஸில் இருக்கிற ஒரு 5 வண்டியை நம்ம எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து பொங்கல் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ தீபாவளி முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கார் கம்மியாக தான் இருக்குது, கார் கலெக்ஷன்ஸு. இப்போ வர வாரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர வேண்டிய இதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த வாரத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரேண்டமாக காமிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன கார்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வர கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரே மாதிரி ரேட்டு தான். வாங்க நேரில் வாங்க, ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியாக நம்ம பார்த்துடலாம். இதோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், சாண்ட்ரோ, ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஸோ 2007 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. டயர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு பெயிண்ட் எதுவும் ஃபேட் ஆகலை, அடி இல்லை, டென்ட் இல்லை. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்பர் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்ருக்கோம். ஒரே ஒரு சின்ன கீரல் இருக்குங்க, ஒரே ஒரு சின்ன டச் இருக்குது. எங்கேயோ உரசிருப்பாங்க போல இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடி லைன் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது இன்டீரியர் பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி நல்ல ஸ்மூத்னஸாக இருந்தது. ஏசி வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் நான், ஓட்டினதுனால. இல்லைன்னா டிரைவர் தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது, லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். 2007 மாடல், 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெதர் சீட்டு, ஏசி, டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. செக் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். ஸோ அடுத்து ஒரு 3 பீட் இருக்குது. ஸோ இந்த பீட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். இது வந்து டீசல் தான், 2011 மாடல். செவர்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரியான வண்டிங்க. ஸோ ரெண்டுமே இந்த 2 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்பர் தான் வேறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி, இந்த வண்டி பெட்ரோல் வண்டி. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்துறேன். இந்த வண்டியை பொறுத்தளவும் பாருங்கள், உங்களுக்கு அடிமானம் எதுவும் இல்லை. பீட்டு நம்மள்ட்ட ஒரு 3 வண்டி இருக்குது. இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இன்டீரியர் இதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. மிஞ்சி போனால் அந்த சீட் கவர் வேணால் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி நல்ல லக்ஸுரி வண்டிங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த சீட் கவர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபுல்லி பிளாக்காக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பெட்ரோல் வண்டிங்க. இதில் ஏசி இருக்குது, ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்ஜின் தெளிவாக இருக்குது, ஏசி நல்லா இருக்குது. ஸோ அந்த வண்டி டீசலு, இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்க. ஸோ 2 பீட் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம 2014 பார்த்துடலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2014 மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா என்ஜின் பக்கா தெளிவாக இருக்குங்க. 99% நம்பி சொல்கிறேங்க நான். நீங்கள் கூப்பிட்டு வந்து மெக்கானிக், 1க்கு 2 மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. வண்டி நல்ல புல்லிங் பவர்லாம் பெட்ரோல் புல்லிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி, பெட்ரோல் வண்டிக்கு எப்படி புல்லிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வண்டி இதாக இருக்குது. ஒரு அவுட்லுக் பார்த்துடலாம் பாருங்கள். இது வந்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், நம்பர் வந்து சென்னை நம்பர் கிடையாது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமானமும் இல்லை, டென்ட் இல்லை. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். சேம் நம்ம இந்த ஒரு வண்டியை காமிச்சாவே போதும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டீசல் வண்டிக்கு பிளாக் கலரில் இருந்துச்சு, அதே மாதிரி தான் சேம் உள்ள. ஸோ இது வந்து 2014 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டு, உங்களுக்கு டீசல் வண்டி. ஸோ பார்த்திங்கன்னா 3 பீட் இருக்குது, ஒரு சாண்ட்ரோ ஒன்று. ஸோ இப்போ அடுத்து வந்து i10. எல்லாம் ஒரே ப்ரைஸுங்க. நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரே ப்ரைஸ். தனித்தனியாக காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரே ப்ரைஸில் இருக்க வண்டி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டக எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம் பாருங்கள். ஹுண்டாய் i10ங்க, 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உண்மையிலே நல்ல ஒரு வண்டி. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து என்ஜின் தானுங்க. என்ஜின் வந்து தெளிவாக இருந்தால் போதும். மற்றபடி மைனராக செகண்ட்ஸ் காரை பொறுத்தளவுள்ள சின்ன சின்ன மைனர் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது கண்டிஷனுக்கு எந்த வண்டியுமே இருக்காது. இந்த பாருங்கள், அந்த வண்டியில் வந்து அடிமானம் இதாக இருக்கா பார்த்துக்குங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருவோம். மேஜராக எதுவும் இருக்காதுங்க.
மேஜராக இருந்தால் கூட ஒரு சின்ன இப்போ ஒரு பெயிண்ட் ஃபேட் ஆகிடுச்சுன்னா கூட பேனட்டு ஃபேட் ஆகிருக்குன்னா இப்போ இந்த பேனட்டை வந்து டச்சப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சீட் கவரில் ஒரு டேமேஜஸ் கூட கிடையாது. இது ஒன்றுமே இல்லை, நான் வீடியோவில் வந்து கிளியராக காமிச்சிட்டு தான் இருக்கேன். இது நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருந்தாலும் வந்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளின்னு தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். அப்போ தான் வந்து கவர் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 வண்டி நம்ம சூப்பரான ஒரு 1.5 பட்ஜெட்டில் எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், 1,55,000 வருது. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், ஏன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது மேலாப்பில் காமிச்சிடவாங்க. ரெனால்டு குவிட் 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ 2 லட்ச ரூபா வரைக்கும் லோனே நம்ம பண்ணித்தரலாம். 35,000 கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை 2 லட்ச ரூபா லோன் போட்டு நான் பண்ணித்தரேன். ஸோ 35,000 கட்டினீங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம். மாடல் இருக்குது, ஒரே ஓனர் வண்டிங்க. ஹோண்டா சிட்டி வண்டி நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்டீரியர் கூட காமிக்கிறேன் பாருங்கள். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டியரிங் வந்துடுது, உள்ள லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருந்தது கலட்டியிருக்காங்க, அதனால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் கவர் பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க. அந்த சீட் கவரு வேணா கழட்டிட்டு நம்ம புதுசாக லக்ஸுரியாக நல்ல ஒரு ரெக்ஸின் நல்ல ஒரு லெதரில் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நல்ல ஒரு லக்ஸுரி வண்டிங்க இது, லோ பட்ஜெட்டு. 5 வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிங்க கரெக்டாக. ஒரு 1,35,000 ஒன்றும் இல்லைங்க, 1,30,000 கொடுத்துர்லாங்க. 5 வருஷம் கரண்ட் பண்ணி வண்டி என்ஜின் தெளிவாக இருக்குங்க. வந்து நேரில் செக் பண்ணிக்கோங்க. வண்டி ரீபெயிண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அடியோ டென்ட்டோ பெருசாக இல்லை. இது மாருதி ஜென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க. ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா 55,000 கொடுங்க எடுத்துக்கலாம். எல்பிஜிஎன் இதில் இருக்குது. பேப்பர்ஸ் 27 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஓட்டி போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி. இருக்கிற கண்டிஷன் தான் நம்ம காமிக்க முடியுங்க. ஆனால் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 50,000 55,000 வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்கா, உள்ள டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கா எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கேரண்டியே சொல்ல முடியாது. என்ஜின் நல்லாயிருக்கும், வச்சு ஓட்டிக்கலாம். சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் எடுத்து பார்த்து வச்சுக்கணுங்க. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 55,000 கொடுங்க, எடுத்துகிட்டு போங்க. ஸோ 800 2002 மாடலு. இது 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் வண்டி தான், இல்லை எஃப்சி காட்டுறதுக்கெலாம் எடுத்துருந்துருப்பாங்க. எஃப்சி காட்டுறதுக்கெலாம் பெயிண்ட் அடிச்சுருந்துருப்பாங்க எப்போவோ, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வண்டியில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்லாம் போட்டு நல்லா பக்காவாக வச்சுருக்குறாங்க. உள்ள சீட் கவர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. உள்ள 65,000 கொடுங்க. இன்றைக்கி சீட் கவரே பார்த்திங்கன்னா அது 10,000 வரும் போட்டிருந்தா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயரில் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, என்ஜின் தெளிவாக இருக்குங்க. ஸோ வண்டிக்கு வந்து 65,000 கொடுங்க, எடுத்துக்கோங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா. ஸோ நம்மள்ட்ட இன்னும் ஒரு 4-5 வண்டி வெளியில் நிற்கிதுங்க. இந்த XS4, அதுக்கப்புறம் ஃபோர்டு ஃபிகோ, அதுக்கப்புறம் வந்து ஹுண்டாய் யான் எல்லாம் இப்போ இந்த வாரத்தில் வந்துடும். ஸோ இந்த வண்டி ஃபோர்டெல்லாம் ரீலான்ச் ஆகுது தமிழ்நாட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ நல்ல அதிகமாகிடும். ஸோ நம்ம இருக்கிற ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 சொல்லியிருக்கோம். 1,10,000 கொடுங்க. டீசல் வண்டி 2006 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து ஹுண்டாயிலே i10. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர், அதனால தான் சேம் எடுத்தாங்க நிப்பாட்டில். இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 சேர்ந்து வருங்க. ஒரு 1,60,000 கொடுங்க, எடுத்துக்கலாங்கன்னா 5,000 கம்மி பண்ணி கூட சொல்லிடுறேன். ஏன்னா 1,60,000 வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல், 3 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. பேப்பர் பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த ரேட்டு கிடைக்குமா நீங்களும் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறத விட நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.